So hi friends, welcome to Variety Track. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா heat general heat conduction equation in cylinder coordinate பார்க்க போகிறோம். இது வந்து யூனிட் 1 heat and mass transfer யூனிட் 1ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஏற்கனவே முன்னாடி நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம சிலிண்டர் கோஆர்டினேட் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சிலிண்டர் கோஆர்டினேட் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதில் 3 டைரக்ஷனுக்கு ஓகேவா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் ஆர் பை அண்ட் இசட் ஓகேவா. ஸோ இப்போது first direction, that is in the இதான் நம்மளுடைய cylindrical coordinate ஓகேவா, cylindrical coordinate. ஸோ இப்போ இதில் this is my in the direction, right? இந்த direction என்னுடைய r direction, இந்த direction இருக்குல்ல, இந்த direction என்னுடைய pi direction, and இந்த direction இருக்குல்ல, இந்த direction என்னுடைய z direction. ஸோ இப்போ இந்த directionல தான் நம்ம பார்க்க போகிறோம். இது 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 it has some angle, that is அதை நம்ம பைன்னு சொல்கிறோம், ரைட். ஸோ அப்போது இது வந்து என்னது, இட் ஹேஸ் சம் ரேடியஸ். இது வந்து ஒரு இந்த ரேடியஸில் இது இருக்கும் சிலிண்டர் கோஆர்டினேட்றதுனால. அதனால் ரேடியஸ் ஆர் இன்ட்டு இந்த டைரக்ஷன், தட் இஸ் பை. ஸோ அதனால் டி பைன்னு நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா. டி ஆர் இன்ட்டு டி பைன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா அது இட் ஹேஸ் சம் ரேடியஸ் ஓகேவா. ஸோ அடுத்தது இந்த டைரக்ஷன் டிஃபரன்ஸ் இன் எஸ், இது வந்து நான் டிஃபரன்ஸ் இன் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. இது ஆர் இன்ட்டு டி பைன்னு எடுத்துக்கிறேன். இது டிஃபரன்ஸ் இன் இசட், சாரி டிஃபரண்ட் இன் இசட்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷன் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது டிஃபரன்ஸ் இன் ஆர்னு எடுத்துக்கிறேன், டிஃபரன்ஸ் இன் ஆர்னு எடுத்துக்கிறேன் ஓகே. ஸோ இப்போ இதில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன் எங்கேருந்து எங்கே நடக்குது, கியூஆர் ஹீட் ஃப்ரம் ஹியர், இங்கேருந்து இந்த டைரக்ஷனில் வெளியில் வரும்போது கியூஆர் ப்ளஸ் டிஆராக இருக்கும், ரைட். ஸோ அடுத்தது QZ, இந்த டைரக்ஷன்லேருந்து இதுலேருந்து வெளியே வரும்போது QZ ப்ளஸ் டிஇசட்டாக இருக்கும். இந்த டைரக்ஷனில் Q உள்ளார போகும்போது ஹீட் வந்து Q பை, இதுலேருந்து வெளியில் வரும்போது Q பை ப்ளஸ் டி பையாக இருக்கும் ஓகேவா. இதுதான் நம்மளுடைய மூணு டைரக்ஷன். இந்த ஒரு டைரக்ஷன் நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். அதுக்கு முன்னாடி எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். என்னது, net heat accumulated in the element due to conduction of heat from all the coordinate. அதாவது கண்டக்ஷனால எல்லா கோஆர்டினேட்டுக்கும் ஹீட் என்ன ஆகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அது பிளஸ் அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஹீட் வித்தின் த ஹீட் ஜென்ரேட்டட் வித்தின் த எலமெண்ட், இந்த எலமெண்ட்குள்ளார சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஜென்ரேட் ஆகும் இல்லையா, அது ஹீட் ஜென்ரேட்டட் வித்தின் த எலமெண்ட், தட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் ஸ்டோர் இன் த எலமெண்ட். அதுதான் இந்த எலமெண்ட்குள்ளார இருக்கிற ஹீட் எவ்வளோ அமௌண்ட் ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இதோடைய எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன். ஸோ அப்போது ஒரு ஹீட்டை இங்கே நம்ம கொடுக்குறோம், அது எல்லா டைரக்ஷன்லையும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இதுக்குள்ளார சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இருக்கும், அந்த ஹீட் எவ்வளோ, தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஸ்டோர்ட் இன் த எலமெண்ட், தட் இஸ் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த எலமெண்ட்னு சொல்கிறாங்க. இந்த மூணுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி இது கூட இதை A + B = C போட்டோம்னா நமக்கு இந்த ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன் கிடைச்சிடும், ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நெட் ஹீட் அக்குமுலேட்டட் net heat accumulated in the element due to conduction of heat from all the coordinates பார்ப்போம், பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எது இருக்கு அப்படின்னா ஹீட் ஃப்ளோ இன் ரேடியல் டைரக்ஷன் ஓகே. ஃபர்ஸ்ட் ரேடியஸை பொறுத்து ஹீட் ஃப்ளோ இன் ரேடியல் டைரக்ஷன், ஓகேவா. ரேடியல் டைரக்ஷன் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே Q dash of R is the radial direction, that is equal to, நமக்கு ஏற்கனவே ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல தெரியும், -k × A × ΔT. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே வரைய போகிறோம். -k × ஏரியாவுக்கு பதில் என்ன பண்ணலாம், மற்ற 2 டைரக்ஷனில், இந்த ரேடியல் டைரக்ஷனில் இல்லாமல் மற்ற இருக்கிற 2 டைரக்ஷனில் ஹீட் போகுது. அது எந்தெந்த டைரக்ஷன், R × d பை, இந்த டைரக்ஷன் R × d பை இன்ட்டு இன்னொரு டைரக்ஷன் என்னது, dz
ஸோ இந்த ரேடியல் டைரக்ஷன் இல்லாமல் கியூஆர் ரேடியல் டைரக்ஷன் இல்லாமல் இந்த டைரக்ஷனில் ஆர் இன்ட்டு டி பை, அது இல்லாமல் இந்த டைரக்ஷனில் ரெண்டு டைரக்ஷனில் அதுதான் அதோட ஏரியாவாக இருக்கும். இன்ட்டு டோ டி டிவைட் பை டோ ஆர் பார்ஷியலாக, ஏன்னா ரேடியல் டைரக்ஷன் மட்டும் பார்க்கறதுனால இன்ட்டு டிஃப்ரென்ஸ் எதை பொறுத்து டவ், தட் இஸ் டைம், இன்ட்டு டிஃப்ரென்ஸ் இன் டைம். ஓகேவா? ஸோ இப்போ இதிலிருந்து இது இந்தாண்ட வெளியில் வரும்போது என்னவா இருக்கும், தட் இஸ் கியூ q dash of r plus dr, r plus dr, இங்கேருந்து ஹீட்டு நமக்கு r கொடுத்ததுக்கப்புறம் வெளியில் வருது r plus dr, that is equal to q dash of r plus dou by dou r into q dash of r into difference in r. இதுதான் நமக்கு difference in r இருக்கும். ரைட், டிஃபரன்ஸ் இன் ஆர் இருக்கும். ஸோ இப்போ ஹீட் அக்குமுலேட்டட் இன் த எலமெண்ட். ஓகேவா? ஹீட் அக்குமுலேட்டட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஹீட் இன் த எலமெண்ட் டியூ டு ஹீட் ஃப்ளோ இன் என்ன டைரக்ஷன்? ரேடியல் டைரக்ஷன் ஆர் இன் ரேடியல் டைரக்ஷன் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? டிஃபரன்ஸ் இன் அதாவது இங்கேருந்து இங்கே வெளியில் போகும்போது இருக்கிற அந்த டிஃபரன்ஸ். ஸோ டிஃபரன்ஸ் இன் கியூ டேஷ் ஆஃப் ஆர் போடலாமா? டிஃபரன்ஸ் இன் கியூ டேஷ் ஆஃப் ஆர், தட் இஸ் ஈக்குவல் டு கியூ டேஷ் ஆஃப் ஆர் மைனஸ் கியூ டேஷ் ஆஃப் ஆர் பிளஸ் dr. ஸோ இதோடைய டிஃபரன்ஸ் தான் நமக்கு என்னவா இருக்கும்? ஹீட் அக்குமுலேட்டடாக இருக்கும். ரைட். ஸோ இப்போ இதோடைய டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏற்கனவே நம்ம இங்கே மேலே கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். இதனுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இதனுடைய செகண்ட் ஈக்குவேஷன்னா இதையும் மைனஸ் பண்ணலாம். ஸோ அப்படி மைனஸ் பண்ணால் Q, ரைட். ஸோ QR இங்கே இருக்குது, மைனஸ் இதில் ஒரு QR வருது. ஸோ இப்போ இந்த QRம் கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேவா? அப்படி கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு மிச்சம் இது மட்டும்தான் கிடைக்கும், மைனஸ் டோ divided by dou r into q dash of r into dr இதான கிடைக்கும். ஏன்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ டிஃபரன்ஸ் இன் ஆர், இந்த QR மைனஸ் QR ப்ளஸ் இந்த வேல்யூ இருக்கும். ஸோ ப்ளஸ் QR மைனஸ் QR இது கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் இருக்கிற வேல்யூ இது மைனஸ், இந்த மைனஸில் கிடைக்கும் நமக்கு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ டிவைட் பை டோ ஆர், டோ டிவைட் பை டோ இன்ட்டு கியூ டேஷ் ஆஃப் ஆரோட நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கோம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தட் இஸ் மைனஸ் கே இன்ட்டு ஆர் இன்ட்டு டி பை இன்ட்டு டிஇசட், தட் இஸ் ஏரியா, இன்ட்டு டோ டி டிவைட் பை dou r into d tau into dr. ஸோ அடுத்தது ஃபர்தராக மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன பண்ணலாம்? ப்ளஸ் ஆக்கிடலாம். ஸோ ப்ளஸ் ஆப்பிங்கன்னா கே இன்ட்டு ஆர் டி பை இருக்குது, டிஇசட் இருக்குது, அடுத்தது என்ன இருக்குது? டிஆரும் இருக்குது. இதை மூணுத்தையும் ஒன்றா சேர்த்துடலாமா? ஸோ நமக்கு இன்ட்டு டி ஆர் இன்ட்டு டி பையும் சேர்த்துடலாம், இன்ட்டு டிஇசட் இன்ட்டு டோ டிவைட் பை டோ ஆர், இன்ட்டு இங்கே ஒரு ஆர் இருக்குல்ல, இந்த ஆர் இங்கே எடுத்துக்கலாம், ஆர் இன்ட்டு டோ டி டிவைட் பை டோ ஆர், இந்த டோ டி டிவைட் பை டோ ஆர் இன்ட்டு டோ டி tau, right? So that is equal to k into dr into d pi into dz into இதை இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இது யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இதை ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிட்டோம்னா இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இது ஆர் இன்ட்டு யூவி வச்சா யூவி ப்ளஸ் வியூ. ஸோ அப்போ ஆர் இன்ட்டு டோ ஸ்கொயர் டி டிவைட் பை டோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இதை வச்சு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது ஒன்றா ஆகிடும். ஸோ அப்போ என்ன வரும்? டோ டி டிவைட் பை டோ ஆர், டி டிவைட் பை டோ ஆர் இன்ட்டு டி
tau d tau இது கிடைக்கும். ஸோ அடுத்தது that is equal to k into dr into இது திரும்பி ஷார்ட்டாக எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த ஆரை திரும்பி வெளில எடுத்துகிட்டு வந்தாலும் r into d பை ஒரு ஆரை வெளில எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா r into d பை into dz into dou square t divided by dou r square. ஸோ இந்த ஆரை வெளியில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே 1 by r போடணுமா. ஸோ ப்ளஸ் 1 by r into dou t divided by dou r into difference in tau ரைட்டா. ஸோ இந்த ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஏன்னா r into d பை ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே நமக்கு இங்கே டேரக்ஷன் வந்து r into d பை இருக்குல்ல, அதனால தான் நான் r into d பைக்கு எடுத்துன்னு வரேன். திரும்பி இந்த ஆரை எடுத்துட்டு திரும்பி இன்னொரு வாட்டி r into d பைக்கு நான் எடுத்துன்னு வரேன். இல்லைன்னா அந்த r into d பை வரணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இது அடுத்த டைரக்ஷன் பார்க்கும்போது நமக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இப்போ ரேடியல் டைரக்ஷன் பார்த்துட்டு அடுத்த ஒரு டைரக்ஷனாக பார்க்கும்போது நமக்கு இந்த r into d பை வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நான் r into d பையை திரும்பியும் காமனாக எடுத்துட்டேன். ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுப்போம். ஸோ அடுத்தது ஹீட் ஃப்ளோ இன் டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன் கண்டுபிடிக்கலாமா. அடுத்தது ஹீட் ஃப்ளோ இன் டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன். ஃப்ளோ இன் tangential direction, that is z r to z. ஓகேவா. ஸோ இப்போ இந்த டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன்ன்றதுன்னு நான் எதை சொல்லியிருக்கேன், இசட். இந்த டைரக்ஷன் இந்த ஆர்லேருந்து இருக்கிற இந்த இசட் டைரக்ஷன் இதுதான் நம்மள டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன் சொல்லுவோம். அந்த டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தட் இஸ் பை. ஓகேவா. அதான் நான் டேஞ்சென்ஷியல்னா நமக்கு என்னது பை, இந்த டைரக்ஷன் தான். ஓகேவா. ஸோ அப்போ q dash of பை that is pi that is equal to q dash of pi that is equal to rz. இதை தவிர மிச்சம் இருக்கிற pi. so pi that is equal to minus k into அது Fourier transform minus k into இப்போ பையை விட்டோம்னா என்ன இருக்கு, dr difference in r into difference in z இருக்கு. அதான் நமக்கு ஏரியாவா இருக்கும் into dou t divided by r into dou பை. ரைட்டா. ஏன்னா பை டைரக்ஷனில் பார்ப்போம். அப்போ அது கூட நமக்கு என்ன வரும், r into d பை வரணும். ஓகேவா. ஏன்னா இட் ஹேஸ் சம் ரேடியஸ் r into d பை into டைம் தட் இஸ் டிஃபரன்ஸ் இன் டவ். ஓகேவா. ஸோ அடுத்தது நமக்கு என்ன வேணும், q dash of பை ப்ளஸ் டி பை டிஃபரன்ஸ் இன் பை. ஸோ இங்கேருந்து ஹீட் இந்தாண்ட ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டக்ஷன்னால என்ன கிடைக்கும், திரும்பியும் இது q dash of pi plus dou divided by r into dou pi into q dash of pi into r into difference of pi. r into difference of pi. முன்னாடிலாம் difference of r ன்னு போடுவோம். ஆனால் இங்கே r ஏன்னா ரேடியஸ்னால தான் அந்த பை. ஓகே. r into difference of pi ன்னு எழுதலாம். ஸோ அடுத்தது ஃபர்தராக இந்த ஈக்குவேஷனை எப்படி ரெடியூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ரைட். ஸோ அடுத்தது இப்போ ஹீட் அக்குமுலேட்டட் ரைட். இப்போ ஹீட் அக்குமுலேட்டட் இப்போ அதே மாதிரி இங்க கண்டுபிடிச்சோம்ல ஹீட் அக்குமுலேட்டட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி ஹீட் அக்குமுலேட்டட் இந்த எலமெண்ட்குள்ள ஹீட் அக்குமுலேட்டட் டியூ டு ஹீட் ஃப்ளோனால இன் என்ன டைரக்ஷன், இன் டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன். ரைட். இன் நம்ம எந்த டைரக்ஷன் பார்க்குறோம், டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன். இன் தட் இஸ் பை டைரக்ஷன். இன் டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன் இப்போ இதையும் மைனஸ் பண்ணுமா, அதுதான் நம்ம அங்கே பண்ணோம். ஸோ இப்போ அதையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இது q dash of pi இது மைனஸ் இது போடும்போது இந்த q dash of pi இந்த q dash of pi கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு மிச்சம் என்னதான் கிடைக்கும், தட் இஸ் மைனஸ் dou divided by r into dou pi into q dash of pi into r into difference in
பை இதான கிடைக்கும். ஏன்னா இது மைனஸ் இது மைனஸ் இது டிஃபரன்ஸ், இது ரெண்டுத்தையும் நம்ம டிஃபரன்ஸ் பண்றோம். ரைட். ஸோ தட் இஸ் டிஃபரன்ஸ் இன் q dash of pi. டிஃபரன்ஸ் இன் q, இது மைனஸ் இது முன்னாடி பண்ண மாதிரி, இது மைனஸ் இது போட்டோம்னா ஸோ இந்த ஹோல் டைம் இந்த டைம் போயிடுச்சுன்னா மிச்சம் நமக்கு இந்த டைம் தான் கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கும் போது that is equal to minus dou by r into dou pi into q dash of pi ஓட நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். that is minus k bracketல dr into dz into dou t டைமை பொறுத்து r into d dou pi into difference in time, that is tau into r into d pi, r into d pi. இது நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது இது அப்படியே என்ன பண்ணலாம், அகைன் இது அப்படியே உள்ளார எடுத்துன்னு போயிடுங்க. அப்படி எடுத்துன்னு வந்தால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் கே இன்ட்டு dr dz d pi இருக்கு. ஓகேவா, dr dz d pi இருக்கு. இந்த r into d pi ஓட நம்ம அப்படியே வெளில எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்த ஈக்குவேஷன்ல r into d pi வச்சிருக்கோம்ல, ஸோ அதனால r into d pi ஓட நம்ம வெளியில எடுத்துக்கலாம். தட் இஸ் dr into dr into d pi into dz இது அப்படியே வெளியில எடுத்துட்டு, ஸோ இப்போ இதுல dou pi r into d pi இருக்கு, அதை உள்ள எடுத்துட்டு போனா நம்ம எப்படி எழுதலாம், தட் இஸ் dou ஸ்கொயர் t divided by dou pi ஸ்கொயர் இருக்கு, dou ஸ்கொயர் t divided by dou pi ஸ்கொயர் எடுக்கலாம். இங்க 1 இருக்கு, இங்க 1 by r, இங்க ஒரு 1 by r இருக்கு. ஸோ அப்போ அது என்ன மாத்திடலாம், 1 by r ஸ்கொயர் 1 by r ஸ்கொயர் into dou ஸ்கொயர் t divided by dou ஸ்கொயர் dou pi ஸ்கொயர் எழுதலாம் into difference in tau எழுதலாம். ரைட். ஸோ இப்போ இந்த 3 டைமையும் உள்ள எடுத்துட்டு கேவை நம்ம இங்கே உள்ள எடுத்துட்டு வந்தாச்சு. ரைட்டா. ஸோ இப்போ அடுத்தது இது வந்து நம்மளுடைய இங்கே நான் இது என்ன எழுதிருக்கேன் ஃபர்ஸ்ட். ஸோ இது என்னுடைய செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதனுடைய செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷன், ஹீட் ஃப்ளோ in axial direction or pi. ஓகே, r pi. ஸோ அந்த பிளேனை விட்டு ஆக்சியல் டைரக்ஷன் நம்ம எடுத்தோம்னா, ஆக்சியல் டைரக்ஷன்ன்றது நமக்கு என்னது, தட் இஸ் இதில் ஆக்சியல்ன்றது நம்மளுடைய இசட் டைரக்ஷன், இதான் நம்மளுடைய ஆக்சியல் டைரக்ஷன். ஸோ இப்போ இந்த இசட் டைரக்ஷனுக்கு எடுத்தோம் அப்படின்னாக்கா என்ன கிடைக்கும், தட் இஸ் q dash of z is equal to again Fourier transform minus k into r into d pi, ஓகேவா, r into d pi into என்ன போடலாம், dr into dr. மற்ற ரெண்டு டைரக்ஷன் தான் ஆக்சியல் டைரக்ஷன்ல மிச்சம் கொடுத்தனா dr r into d pi, அதான் நம்மளுடைய ஏரியாவா இருக்கும். ஏரியா into dou t divided by dou z, difference in time divided by that is z டைரக்ஷனை பொறுத்து into d tau. இந்த டெம்பரேச்சர் இந்த டைரக்ஷன்ல சேஞ்ச் ஆகுது based on this time. ஓகே. ஸோ அடுத்தது இங்க இருந்து இங்க போற ஹீட் ஃப்ளக்ஸ். ஸோ அப்போ q dash of z plus dz that is equal to q dash of z plus dou by dou z into q dash of z into dz போடலாம். ரைட்டா. ஸோ அதுதானே இதுல இருந்து இது டிஃபர் ஆகும்போது q dash of z இது பார்ஷியலா டிஃபரன்ஸ் பண்ணா இதுல என்ன கிடைக்குதோ அது டிஃபரன்ஸ் இன் z இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது இதோடைய ஹீட் அக்குமுலேட்டட் in the element due to heat flow in any direction, in axial direction that is z direction, in axial direction. அப்போ so அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, இது மைனஸ் difference in q dash of z that is equal to q dash of z minus q dash of
z plus dz. ஸோ அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது q dash of z மைனஸ் இங்கே ஒரு q dash of z கிடைக்கும். ஸோ இது கேன்சல் ஆகிடும். q dash of z மைனஸ் q dash of z மைனஸ் dou u. ஸோ அப்போ மைனஸ் dou by dou z into q dash of z into dz differentiation z னு கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் dou by dou z into q dash of z ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் minus k into r into d pi into dr dou t partial difference divided by dou z into difference in time into dz right into dz கிடைக்கும். so that is equal to இந்த மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போது இந்த மூணு டிஃப்ரென்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கோங்க. ஏன்னா காமனாக நம்ம இங்கே வச்சுருக்கோம்ல செகண்ட் ஈக்குவேஷனில் அதே மாதிரி. ஸோ அப்போ கே இன்ட்டு டிஃப்ரென்ஸ் இன் ஆர் இன்ட்டு டிபை இன்ட்டு டிஇசட் ரைட்டா டிஇசட் இன்ட்டு. ஸோ அப்போது இதில் வெறுமனே என்ன இருக்குது டோ டி டிவைட் பை டோ இசட் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே உள்ளார வரும்போது டோ ஸ்கொயர் டி டிவைட் பை டோ இசட் ஸ்கொயர் கிடைக்கும் ரைட்டா. டோ ஸ்கொயர் டி டிவைட் பை dou z square into நமக்கு என்ன கிடைக்கும் difference in tau difference in time. so this is my third equation. இப்போ net heat accumulated கண்டுபிடிக்கலாமா. net heat னா total heat accumulated. இது மூணுத்தையும் ஆட் பண்ணுமா. net heat accumulated in all direction. so 1 plus 2 plus 3 that is equal to இங்க பாருங்க இந்த ஈக்குவேஷன்லயும் k dr r into d by dz காமனா இருக்கு. இதுலயும் k dr r into d by dz காமனா இருக்கு. டூலயும் ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா k dr r into d by dz காமனா இருக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் காமனா எடுத்துடலாம். k into dr into r d pi into dz bracket ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிறது அப்படியே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஆட் பண்ணிக்கலாம். dou square t divided by dou r square plus 1 by r into dou t divided by dou r. அடுத்தது பிளஸ் அடுத்த ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் நமக்கு எங்கே கிடச்சிருக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இது காமனாக எடுத்தாச்சு. மிச்சம் இருக்கிறது 1 by r square into dou square t divided by dou pi square t divided by dou pi square plus இதில் காமனாக இருக்கிறது பாருங்க dou square t divided by dou z square plus dou square t divided by dou z square. இது க்ளோஸ் பண்ணால் காமனாக எல்லாத்துலேயும் d tau டைம் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் இன் tau இதை எடுத்துடலாம். டிஃப்ரென்ஸ் இன் tau ரைட். ஸோ இதான் நம்மளுடைய எந்த வேல்யூ a. இதான் நம்மளுடைய எந்த வேல்யூப்பா a. இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு நெட் ஹீட் அக்குமுலேட்டட். ஓகே அடுத்தது பியோட வேல்யூ. என்னது b தட் இஸ் ஹீட் ஜென்ரேட்டட். என்ன சொல்லியிருக்கோம் ஹீட் ஜென்ரேட்டட் வித்தின் த எலமெண்ட். ஹீட் ஜெனரேட்டட் வித்தின் த element within the element. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹீட் ஜெனரேட்டட் இதுக்குள்ளார ஹீட் என்ன ஜெனரேட் ஆயிருக்கு அப்படின்றது என்னது q equal to q divided by area இன்ட்டு இதோடைய வால்யூம் இன்ட்டு d tau அப்படின்றத எழுதலாம். ஓகேவா. ஏன்னா இதுக்குள்ளார எவ்வளோ ஹீட் இருக்குன்றதை நம்ம அப்படிதான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்போ qg q dash of g that is equal to q இதுல எவ்வளோ ஹீட் இருக்கு இதுக்குள்ள எவ்வளோ ஹீட் இருக்கு இன்ட்டு அதோடைய ஏரியா எவ்வளோ ஏரியா என்னது dr into r into d pi into dz into எவ்வளோ டைமுக்கு இது வந்து எவ்வளோ டைமுக்கு இந்த வித்தின் ஜென்ரேஷன் எவ்வளோ டைமுக்கு இந்த ஹீட்டு ஜென்ரேட் ஆகுது. ஸோ இன்ட்டு டி டிஃப்ரென்ஸ் இன் டவு. ஓகேவா. பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இன்னொரு டைம் இருக்குது தட் இஸ் சி வந்து நமக்கு என்னது சி வந்து என்னப்பா இது வந்து சி இது வந்து பி கண்டுபிடிச்சாச்சு. சி வந்து நமக்கு என்னது எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த எலமெண்ட். எனர்ஜி stored in the element. Energy stored in the element. So energy stored in the element எப்படி கண்டுபிடிக்கலாம். Q equal to m into
C into delta T. ஓகேவா? மாஸ் என்ன எழுதலாம்? மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம்னு எழுதலாமா? டென்சிட்டி இன்ட்டு வால்யூம், டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். வால்யூம்னா இந்த ஏரியா. ஸோ ஓகே, இந்த வால்யூம்ல. ஓகேவா? ஸோ அப்போ Q ஈக்குவல் டு மாஸ் என்ன, டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் எழுதலாம். டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் நம்ம எப்படி எழுதலாம்? இதான நம்மளோட வால்யூம், இந்த ஏரியாவுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ dr இன்ட்டு ஆர் இன்ட்டு டி பை இன்ட்டு டிஇசட் இன்ட்டு சி இன்ட்டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் டிடி. டிடியை நம்ம எப்படி எழுதலாம்? டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் டோ டி டிவைடட் பை டோ டவ் இன் டிஃபரன்ஸ் இன் டவ். இது எல்லாமே எதை பொறுத்து நடக்குது? இந்த டிஃபரன்ஸ் இன் டைமை பொறுத்து தான் நடக்குது. ஆனால் இந்த டெம்பரேச்சர் எதை பொறுத்த மாதிரி பார்ஷியலாக இந்த டைமை பொறுத்து மாறுது அப்படின்றத எழுதுவோம். ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய என்னதுப்பா? சி. இதுதான் நம்மளுடைய சி. ஸோ இப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு, பி கண்டுபிடிச்சாச்சு, சி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதணும்? ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு a plus b equal to c. So final equation, that is a plus b equal to c. A plus b equal to c. Final equation, that is a plus b equal to c. A plus b, that is equal to c. So a என்றது என்னது? நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். இதான் நம்மளுடைய a part. So that is k into dr into r into d pi into dz into dou square t divided by dou r square plus 1 by r into dou t divided by dou r plus 1 by r square into dou square t divided by dou pi square plus dou square t divided by dou z square into difference in time, that is tau, plus b. b என்னப்பா கண்டுபிடிச்சிருக்கோம்? q small g. q small g இதான நம்மளுடைய b. q small g into dr into volume, r into d pi into dz into difference in time equal to c என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்ப்பா? that is rho into dr into r into d pi into dz into specific it c into dou t divided by time dou tau into difference in time into difference in time. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதில் எல்லாத்துலேயுமே பாருங்கள், இந்த வால்யூம் r into dr into r d pi dr into r d pi into dz இது எல்லாமே இதில் காமனாக இருக்கா? ஸோ இப்போ அதை அப்படியே என்ன பண்ணிடலாம்? எல்லாத்துலேயும் கேன்சல் பண்ணலாம். ஸோ டிவைடட் பை டிவைடிங் போத் சைட் பை dividing by dr into r into d pi into dz into d tau. இந்த t tauவும் காமனாக இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம போத் சைடில் டிவைட் பண்ணால் ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும்? k into dou square t divided by dou r square plus 1 by r into dou t divided by dou r plus 1 by r square into dou square t divided by dou pi square plus dou square t divided by dou z square. இந்த டவுலாம் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் qg கிடைக்கும். that is equal to ரோ. இந்த ரோ இது ஃபுல்லாக கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரோ இன்ட்டு சி இன்ட்டு வெறும் டோ டி டிவைடட் பை டோ டவு. டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் டிவைடட் பை தட் இஸ் டிஃப்ரென்ஸ் இன் டைம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த கேவையும் கீழே எடுத்துகிட்டு வந்தோம்னா தட் இஸ் டோ ஸ்கொயர் டி divided by dou r square plus 1 by r into dou t divided by dou r plus 1 by r square dou square t divided by dou pi square plus dou square t divided by dou z square plus qg divided by k. ஏன்னா இந்த k காமனாக எடுக்கிறேன், அப்போ இங்கே ஒரு k வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு சி டிவைடட் பை கே. இந்த கேவை காமனாக எடுத்து இதை வெளியில் எடுத்துடுறேன். ரோ இன்ட்டு சி டிவைட் பை கே டிவைட் பை டோ டி டிவைட் பை டோ
tau. ஏன் இதை காமனாக எடுக்கிறோம்னா இந்த ரோ சி ரைட், இந்த ரோ சி டிவைடட் பை கே இருக்குல்ல, ரோ சி டிவைடட் பை கேவை தட் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஆல்ஃபான்னு எழுதுவாங்க. ஏன் அப்படின்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு கே டிவைடட் பை ரோ இன்ட்டு சி, ரோ இன்ட்டு சி. ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஆல்ஃபான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேல்யூ. ஸோ அப்போ இந்த இடத்த நம்ம என்ன பண்ணிடலாம், இதை 1 பை ஆல்ஃபான்னு எழுதிடலாம். நிறைய இடத்துல இந்த 1 பை ஆல்ஃபான் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ஃபான்றது என்ன அப்படின்னா தெர்மல் டிஃப்யூசிவிட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம். இது என்னன்றதை நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த எபோ ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன் தான் ஜெனரல் heat conduction equation in cylinder coordinate. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நம்மளுடைய ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புரிஞ்சிருந்ததுன்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.